வணக்கம் நண்பர்களே. இந்த காணொலி எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களுக்கு. அண்ணா நேற்று ஒரு பத்திரிகை தொலைக்காட்சிக்கு நிபுணர்களுக்கு ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தார். அவர் கிட்டத்தட்ட ஒரு வாரமாக கொடுத்துட்டு வர்றாரு. இந்த ஒரு வாரமாகவும் அவருடைய நோக்கம் என்னவாக இருக்குன்னா, தளபதியை ஏன் கைது செய்யவில்லை, அவர் மீது ஏன் வழக்கு பதிவு செய்யலை அப்படின்றது, வழக்கு பதிவு செஞ்சவங்களெல்லாம் ஏன் இன்னும் அரெஸ்ட் பண்ணல, அவர் ஒரு சினிமாக்காரர் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை தான் வச்சிட்ருக்காரு. அண்ணன் எழுச்சி தமிழர் திருமா அவர்கள்கிட்டே தான் கேட்கணும், உதயநிதி அவர்கள் சினிமாக்காரர் இல்லையா, அவர் பின்னாடி நிற்கிறது உங்களுக்கு சரியாக இருக்கா? இல்லை உங்களுடைய பிறந்தநாள் அப்போது கமலஹாசன் அவர்கள், நடிகர் கமலஹாசன் பேசினார், வாழ்த்து தெரிவித்தார், அப்போ அவர் உங்களுக்கு சினிமாக்காரராக தெரியலையா? இந்த அடிமையான அரசியல் பொழப்பை எந்த அளவுக்கு உனக்காக நீ பயன்படுத்திக்கணுமோ அந்த அளவுக்கு நீ பயன்படுத்தணும்னு நினைக்கிற. ஒன்றெல்லாம் ஒரு அரசியல் தலைவராக ஒரு கூட்டம் ஏற்றுன்னு நிற்கிது பார்த்தீங்களா? அந்த கூட்டத்தை நீங்கள் முட்டாளாக்குறீங்க. இவ்வளோ பேசுகிற நீங்கள், நேற்று ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. சென்னை உச்சநீதிமன்றத்துக்கு செல்லும் வழியில் நீதிபதி ராகேஷ் அவர்களுடைய வாகனம், இருசக்கர வாகனம் உங்கள் காரு அவருடைய வாகனம் மீது உரசியது. அதில் ஆத்திரமடைந்த நீதிபதி சராமரியாக கேள்வி எழுப்பி உங்களோட கார் ஓட்டுநரே திட்டி தாக்கியிருக்காரு. அதுக்கு ஒரு தலைவராக நல்ல பண்புள்ளவராக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? கீழே இறங்கி இந்த மாதிரி தவறதெல்லாம் நடந்துருச்சுப்பா, தப்பாக எடுத்துக்காத, சாரி, உனக்கு எதனா அடிபட்டுருச்சா கேட்டு, ஸோ ஒரு சமமான எந்த ஒரு முரண்பாடும் எந்த ஒரு தாக்குதலும் இல்லாமல் ஒரு தலைவராக நீங்கள் அதை செஞ்சுருக்கணும், அதுவும் ஒரு நீதிபதியை. ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? நேற்று உங்கள் கட்சியினரெல்லாம் ஒன்றா சேர்ந்து அவரை அடித்து அதை ஒரு ஆஃபீஸ்குள்ளே இட்டுன்னு போயிட்டு அவர் மேலே கேஸ் பதிவு பண்ண சொல்லி, அவர் நீதிபதி PR கவாயா அவர் யாரோ ஒருத்தர் மேலே குற்றம் சாட்டிட்டார், தவறுதெல்லாம் பேசிட்டாரு அப்படின்னு நீங்கள் அவர் மேலே குற்றத்தை வச்சுருக்கீங்க. நீலாம் ஒரு தலைவராயா? எவ்வளோ கேவலமாக ஒரு அரசியலுடைய கட்சி தலைவர் நீ, இவ்வளோ கேவலமான அல்பமான அரசியலை பண்ணிகிட்ருக்க. நடிகர் விஜயின்னு சொல்கிற நீ, நடிகர் பின்னாடி தான் ஒழிஞ்சிட்ருக்க. அவங்க கொடுக்குற 2 சீட்டு 1 சீட்டில் தான் குப்பை கொட்டிகிட்ருக்குன்னு உனக்கு தெரியாமல் இருக்குது. இதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் மக்களே எல்லாரும். இந்த வீடியோவை ஏதாவது தவறுதல் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.